நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராவதற்காக தவேக தலைவர் விஜய் இன்று சென்னையில் இருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்படுகிறார். இந்த நிலையில் டெல்லியில் இருந்து எமது செய்தியாளர் மதியழகன் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மதி, வணக்கம். தவேக சார்பில் இருந்து டெல்லியில அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அந்த பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப கடந்த முறை விசாரணை அந்த நிர்வாகிகளிடம் நடைபெற்ற போது 3 நாட்கள் நடைபெற்றதா சொல்லப்படுது. இந்த நிலையில இப்ப போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த விசாரணையானது தொடருமா? அங்க என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? எப்பொழுது இந்த விசாரணை தொடங்குது? முழு விவரம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தவேக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 47 பேர் உயிரிழந்தார்கள். இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு ஆஜராவதற்காக தனி விமானம் மூலம் தவேக தலைவர் விஜய் சற்று நேரத்திற்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிறார். விஜயினுடைய தனி விமானம் டெல்லி விமான நிலையத்தில் 10:15 முதல் 10:30 மணிக்குள்ளாக தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நேரடியாக விஜய் டெல்லி லோதி சாலையில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு 11 மணி அளவில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் தற்பொழுது ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருப்பதன் காரணமாக அவருக்கு வழக்கமாகவே அந்த பாதுகாப்பு என்பது வழங்கப்படும். அது மட்டுமில்லாமல் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தவேக சார்பில் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அதற்கு டெல்லி காவல்துறையும் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் விஜய் விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகத்திற்கு வரக்கூடிய வழியில் அவர் கான்வாய் மூலம் அழைத்து வரப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் விஜய்க்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. அதே போல சிபிஐ அலுவலகத்திலும் வழக்கமான பாதுகாப்பு நெறிமுறைகளும் கெடுபிடிகளும் இருந்தாலும் கூட இன்றைய தினம் விஜய் ஒரு முக்கியமான நபர் என்பதால் அவர் ஆஜராவதற்காக கூட்டம் கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சிபிஐ அலுவலகத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருக்கின்றன. விஜயினுடைய விமானம் சென்னையிலிருந்தே தற்பொழுதுதான் புறப்பட்டிருந்தாலும் கூட இங்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் நுழைவாயிலேயே பாதுகாப்பு பணியில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். 9 மணி முதல் டெல்லி காவல்துறையினரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவேக நிர்வாகிகள் ஆஜரான பொழுது அவர்கள் வெளியில் இருந்து வாகனத்தை வெளியில் நிறுத்திவிட்டு உள்ளே நடந்து சென்றார்கள். ஆனால் விஜய் முக்கியமான பிரமுகர் என்பதால் அதுபோன்று செய்தால் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விஜயினுடைய வாகனம் நேரடியாக சிபிஐ அலுவலகத்திற்குள்ளே அனுமதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவேக நிர்வாகிகளிடம் 3 நாட்கள் விசாரணை நடைபெற்ற நிலையில் விஜயிடம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றும் நாளையும் விஜயிடம் விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிபிஐ வட்டாரத்தில் கூறப்படுகிறது. நாளை மாலைதான் விஜயே சென்னை செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படக்கூடிய சூழலில் இன்றைய தினம் முதல்கட்ட விசாரணை நடைபெறும் நிலையில் தேவை என்றால் விஜய் நாளைக்கும் விசாரணைக்கு அழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனை நாம் உறுதியாக கூற முடியாவிட்டாலும் கூட நாளைய தினமும் விஜய் ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இன்றைய தினம் விஜய் ஆஜரான பின்பு அவரிடம் தெரிவிக்கப்படும் நாளையும் வர வேண்டுமா அல்லது அடுத்த முறை எப்பொழுது வர வேண்டும் என்ற தகவல் விஜயிடம் இன்றைய தினமே தெரிவிக்கப்படும். அதே போல விஜயிடம் கேள்வி கேட்பதற்கான அந்த கேள்விகளும் தயார் நிலையில் சிபிஐ அலுவலகத்தில் அதிகாரிகள் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் விஜயிடம் கேள்வி கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது விஜய் தாமதமாக வந்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே போல வாகனத்தை முன்கூட்டியே 500 மீட்டருக்கு முன்கூட்டியே நிறுத்துமாறு ஒரு காவல்துறை கோரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதெல்லாம் தொடர்பாக விஜயிடம் கேள்வி எழுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நேரலையில் நமது ஒளிப்பதிவாளர் கோபாலகிருஷ்ணன் காட்டி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். சிபிஐ அலுவலகத்தினுடைய அந்த நுழைவாயில் இதுதான் உள்ளே செல்லக்கூடிய அந்த கேட்டு. அந்த கேட்டிலேயே தற்பொழுது மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல ஊழியர்கள் எல்லாம் செல்லக்கூடிய மற்றொரு பகுதியிலும் கூட பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. 9 மணி அளவில் டெல்லி காவல்துறையினரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். விஜயிடம் கேட்பதற்கு கூட கேள்விகள் எல்லாம் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினமே விசாரணை நிறைவடையுமா என்ற ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கிறது. விஜயிடம் இன்றைய தினம் சிபிஐ நடத்தக்கூடிய அந்த விசாரணையில் விஜய் அளிக்கக்கூடிய பதில்களை பொறுத்துதான் அடுத்த கட்ட விசாரணை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை சிபிஐ அதிகாரிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு விஜய் அவர்கள்
கன்வின்ஸ் ஆகும் கூடிய வகையில் பதிலை அளிக்கும் பட்சத்தில் விஜய்க்கு இன்றைய ஒரு தினம் மட்டுமே விசாரணை இருக்கும். ஒருவேளை விஜய் அளிக்கக்கூடிய பதிலில் சிபிஐ அதிகாரிகளுக்கு திருப்தி இல்லை என்றால் நாளையும் விஜய் அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விஜயுடன் சேர்த்து இந்த வழக்கில் ஏற்கனவே விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் உடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த வழக்கில் இதுவரை விசாரணைக்கு அழைக்கப்படாத அருண்ராஜும் விஜயுடன் வந்திருக்கிறார். விஜயினுடைய இந்த வருகை என்பது வெறும் சிபிஐ விசாரணை மட்டும் சம்பந்தப்பட்டதாக இருக்குமா அல்லது அரசியல் சார்ந்த நகர்வுகள் எதுவும் இருக்குமா என்ற கேள்வியும் டெல்லியில் எழுந்திருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.